பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் இருக்கிற கறிவேந்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேட்டூரில் கறிவேந்துன்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான கறி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பிடிச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இவன் தான் எங்கள் அம்மா தவசரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சரியான உணவு இருக்குது, வாங்க ருசிச்சு சாப்பிட்லாம். மக்களே, வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு ஹோட்டலுக்கு. வெயில் தான் ரொம்ப கொளுத்துது, கண்ணை கூட திறக்க முடியல. மக்களே, மேட்டூர் சைடு போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மலைப்பாதையை தான் பார்ப்பீங்க. பயமாக இருக்கு மக்கள், ஃபோன் பறந்துருமோன்னு. காற்று கரெக்டாக ஃபோன்லேயே அடிக்குது மக்களே. யூடியூப்காக தான் மக்களே நான் வெளியவே போகிறேன். இல்லைன்னா வீட்டிலே முட்டை கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் மக்களே இருப்பேன். வீடு தான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி என்னோட ரூம் போட்டு நான் வெளியே கூட வர மாட்டேன். ஜாலியாக ஏசி போட்டு போட்டு ஜாலியாக படுத்துட்டு ஃபோன் நோட்டிட்டு தான் இருப்பேன். இந்த யூடியூப்னால தான் என்னோட ரொட்டீனே மாறி இருக்கு. நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மக்களே, நாங்கள் பிரியாணி பேரடைஸ்க்கு தான் வந்திருக்கோம். அவர் பிரியாணி சைட் படிக்கட்டே ஏறணும் மக்களே. நடந்து வந்துருந்தேன், படிக்கட்டே ஏறி இருந்து கீழே போட்டால் என்ன ஆகும்? நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ பிரியாணி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காரமும் இல்லாமல் காரம் அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி கூட அந்த தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் அந்த குழம்பு ரெண்டுத்தையும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிக்கன் பேரடைஸில். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் லாலிபாப் நல்லா இருந்துச்சு. அதில் மைனீஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். மைனீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த கடையில் வந்து மைனீஸ் உண்மையாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா தொட்டு மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம். ஃபைனலாக ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தான் எங்கள் அண்ணன். அது என்ன சிக்கன்
கல் எனக்கு பேரே தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே. க்ரீனிஷாக அதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பச்சை மிளகா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல். அது சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு மக்களே. வித்தியாசமாக நான் ஒன்று ஆர்டர் பண்ணோம். பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது வச்சுக்கலாம் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஃபைனலாக ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறேன். எடுக்கிறப்போ நல்லா இருக்குடா, ஆனால் வந்து எடுத்துட்டு பார்க்குறப்போ ரொம்ப. மக்களே, நாங்கள் போன ஹோட்டல் என்னன்னா சிக்கன் பேரடைஸ். நாங்கள் ஒன்று பிளான் பண்ணி போனோம், ஆனால் வந்து அங்கே போனது வேற ஒரு கடையாக போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அங்கே சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பிரியாணி, அப்புறம் சிக்கன் லாலிபப்பு, அப்புறம் என்னென்னமோ கறி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கறி அங்கே நான் ஆர்டர் பண்ணால். அப்புறம் ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் மக்களே. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்கள் வந்து மேட்டூரில் இருந்தீங்கன்னா சிக்கன் பேரடைஸை போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் மக்களே. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ சாப்பாடு எப்படி ப்ரோ எடுத்தது? வேற லெவல். இந்த ப்ரோ தான் ஒரு ஹோட்டல்னு சொல்லி பிளான் போட்டு கொடுப்பான், ஆனால் வந்துட்டு அங்கே போகிற வழியிலேயே அந்த பிளானை மாற்றி விட்டுருவான். முன்னாடி பேச போகிறது இவன் தான். அந்த ஹோட்டலை பற்றிலாம் பேசினா ஸ்டார்டிங்கில் எப்படி நான் தானே பேசுவேன் எங்கே போகிறோம் என்னன்னு. திரும்பி இவன் தான் பேசியிருப்பான். அந்த வீடியோ தான் போட போகிறேன். ஏன்னா முட்லாக்கா சொதப்பிட்டான் இவன், இந்த கிறுக்கு பையன். உங்களுக்கு இந்த மாதிரி அண்ணன் இருந்தால், கிறுக்கு அண்ணன் இருந்தால் மறக்காமல் டேக் பண்ணி விடுங்க மக்களே. கிறுக்கு என் கூட பிறந்த படிக்கட்ட கிறுக்கு இவன்.